உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்ணன் போரோட 16ஆம் நாளில் கௌரவ சேனைக்கு படைத்தளபதியா ஆன பிறகு முதல் அவரோட இறப்பு வரைக்கும் நடந்தது, அதாவது பாண்டவர்களை தோற்கடிச்சது, அர்ஜுனனுடன் மோதியது, இது போன்ற பல தகவல்களை ஒரு 6 எபிசோட்ல பார்க்க போறோம். இன்னைக்கான பதிவுல கர்ணன் போர் தளபதியா ஆன பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கர்ணனை பத்தி என்ன சொல்றாரு என்பதை பற்றியும் அதன் பிறகு நடந்த யுத்தத்தை பற்றியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை முழுமையா பாருங்க. கர்ணன் போர் புரிந்த வீரத்தீர செயல்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். குரு துரோணாச்சாரியரோட மறைவுக்கு பிறகு ஒருமனதா கர்ணன் பிரதம தளபதியா நியமிக்கப்படுறாரு. அஸ்வத்தாமனோட ஆலோசனை பேர்ல கர்ணன் தலைமை தளபதியா நியமிக்கப்படுறாரு. கர்ணன் தலைமை ஏற்று செய்த போர்க்காலம் தான் கர்ண பருவம் அப்படின்னு அழைக்கப்படுது. பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன் போன்றோர் வீழ்ச்சிக்கு பிறகு கௌரவ படை செயலிழந்து காணப்படுது. துரியோதனனோட தம்பியர்கள் பலரும் உதவிக்கு வந்த அரசர்கள் பலரும் கொல்லப்படுறாங்க. இருந்தாலும் துரியோதனன் மாறல. எப்படியாவது பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு குறியா இருந்தாரு. கர்ணன் தளபதியா ஆன உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கர்ணனை பற்றி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பார்த்தா கர்ணன் ஒரு மாவீரன். அவனை உனக்கு சமமானவன் மட்டுமல்ல, உன்னை விட வீரத்தில் மேலானவன். ஆற்றலில் அவன் தன் வழியே வரும் அனைத்தையும் பொசுக்கிவிடும் வலிமை கொண்ட நெருப்புக்கு சமம். வேகத்தில் கட்டுக்கடங்காமல் மோதும் மூர்க்கத்தனமான காற்றுக்கு சமமானவன். சீற்றம் கொள்கையில் தன்னை கூட அழித்துக் கொள்வான் அவன். வலிமையான பண்பில் உடல் அமைப்பில் அவன் சிங்கத்துக்கு ஒப்பானவன். உயரமும் உயரத்துக்கேற்ற பருமனும் நீண்ட கைகளும் பரந்த மார்பும் உடையவன். வெல்ல முடியாதவன், கொல்லப்பட முடியாதவன், உணர்ச்சி மிக்கவன், தோள்கள் தினவெடுத்தவன், போர்க்கலையின் ஒவ்வொரு செயல்பாடுகளின் மீதும் வெறி பிடித்தவன், எதிரிகளை திணறடிப்பவன், அவன் நண்பரின் பயங்களை சிதறடிப்பவன். மொத்தத்தில் அவன் ஒரு நாயகன். இதுவரை நாயகனாயிருந்த அனைவருக்கும் முதலானவன். உலகின் தலை சிறந்த அனைத்து வீரர்களும் கடவுளர்களும் ஒன்று சேர்ந்து சண்டையிட்டாலும் கூட அவனை வெல்ல முடியாது. எனவே அதற்காய் பலரின் கோபத்துக்கு அவனை ஆளாக்கி அவனுடைய வலிமை பாதியாக குறைக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவனுக்கும் உனக்கும் நடைபெற இருக்கும் மாபெரும் சண்டையில் சிறந்த சிதறாத கவனம் மற்றும் தெளிவு இருந்தால் மட்டுமே அவனை வெல்வது சாத்தியம் அப்படின்னு பலவாறு அர்ஜுனனுக்கு யோசனைகள் சொல்லி அர்ஜுனனை கர்ணனுடனான யுத்தத்துக்கு கிருஷ்ணர் தயார்படுத்துறாரு. போர் தொடங்கும் போது மகர வியூகம் அமைச்சாரு கர்ணன். திருஷ்டத்யுமனன் அதற்கு சந்திர வியூகம் அமைச்சாரு. போர் ஆரம்பித்து முதல்ல நகுலனை எளிதில் வென்றுவிடலாம் அப்படின்னு கர்ணன் அவனோடு போரிட்டாரு. அப்ப நகுலன் கர்ணனை பார்த்து, கர்ணா, நீ என்னுடன் போரிடுவது என் அதிர்ஷ்டம்தான். ஆணவம் பிடித்த உன்னை நான் ஒருவனே தனியாக நின்று வீழ்த்துவேன். எடு உன்னுடைய வில்லை, தொடுத்து பார் உன்னுடைய கணைகளை, இன்றுடன் நீ ஒழிந்தாய் அப்படின்னு சொல்றாரு நகுலன். கர்ணன் கொஞ்சம் கூட பயப்படல. 73 அம்புகளை அவன் மேல செலுத்துறாரு. நகுலனோட வில்ல உடைக்கிறாரு, தேர அழிக்கிறாரு, வாளை உடைச்சாரு, கேடயத்தை சிதைச்சாரு, கதையை பொடியாக்குனாரு. நகுலனோட அனைத்து ஆயுதங்களையும் துச்சமாக வென்றாரு கர்ணன். பிறகு 3 பிறை நிலா வடிவிலான அம்பினால அவனோட குதிரைகளை வீழ்த்தினாரு கர்ணன். நகுலன் அங்கிருந்து வேகமாக போயிட்டு யுதிஷ்டிரனோட தேர்ல ஏற முயற்சி பண்றாரு. விரட்டி சென்று வழிமறிச்சாரு கர்ணன். அப்ப கர்ணன் நகுலனை பார்த்து, என்ன சொன்னாய்? என்னை பார்த்து நினைவு இருக்கிறதா? ஆணவம் கொள்வது அறிவை கொன்றுவிடும். இனிமேலாவது உனக்கு சமமானவர்களுடன் போரிடு. உன்னை விட ஆற்றல் கொண்டவர்களிடம் அடங்கி போய் கண்ணன் மற்றும் அர்ஜுனனின் மறைவில் இளைப்பாரு அப்படின்னு சொல்லி அடுத்த இலக்கை நோக்கி போனாரு கர்ணன். அவமானத்தால தலைகுனிஞ்சு நிற்கிறாரு நகுலன். கர்ணன் நகுலனை எளிதாக கொன்னிருப்பாரு. ஆனா தாய் குந்திக்கு கொடுத்த வாக்குறுதி காரணமா அவனை கொல்லாது விட்டாரு. மறுபுறம் கிருபருக்கும் திருஷ்டத்யுமனனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது. தன்னோட தங்கையின் கணவனான துரோணரை கொன்ற திருஷ்டத்யுமனனுக்கு இன்று மரணத்தை பரிசாக தர வேண்டும் அப்படின்னு உறுதியோடு இருந்தாரு கிருபர். ஆனா கிருபாச்சாரியரோட போர் திறமைகளை பற்றி விஜய் டிவி மகாபாரதத்துல சுத்தமா சொல்லியிருக்க மாட்டாங்க. பாண்டவ படைகளோட தளபதியான திருஷ்டத்யுமனன் முதல் நாள் போர்ல இருந்தே தன்னோட வியூகம் அமைக்கும் திறமையால கௌரவர்களில் பல முயற்சிகளை முறியடிச்சாரு. அதனால அவனை வீழ்த்துவதே வெற்றியின் ரகசியம் அப்படின்னு நினைச்சாரு கிருபர். ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது அப்படின்றத உணர்த்தினாரு திருஷ்டத்யுமனன். விடாமல் பொழிந்த அம்பு மழையின் இறுதியில் கிருபர் தன்னுடைய தேரையும் சாரதியையும் இழந்திருந்தார். தானே தன்னுடைய தேரை செலுத்தி பாசறை திரும்புறாரு. கிருதவர்மன் சிகண்டியை திணறடிச்சாரு. சிகண்டியும் கிருதவர்மனோட சளைக்காம போர் புரிஞ்சாங்க. 2 பேருமே சமமாகவே போர் செஞ்சாங்க. இறுதியா கிருதவர்மனோட ஆயுதங்கள் தீர்ந்து போன உடனே அவனும் பாசறை நோக்கி திரும்புறாரு. அர்ஜுனன் வழக்கம் போல தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்துறாரு. அர்ஜுனனோட காண்டிபத்திலிருந்து அம்புகள் சிறிய வண்ணம் இருந்தது. அவன் திரும்பிய திசை எங்கும் வெற்றி முகம்தான். அர்ஜுனனோட பார்வை அன்னைக்கு கௌரவர்களோட யானை படை மீது பட்டது. பீமனுக்கு
யானை படைகளை தகர்க்கும் பொறுப்பு அணிக்கு கொடுக்கப்பட்டது. அர்ஜுனன் பீமனுக்கு உதவ போறாரு. அன்றைய தினத்துல பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து 800 யானைகளையும் அதோட வீரர்களையும் வீழ்த்தினாங்க. நகுலன் கர்ணனிடம் இருந்து தப்பி யுதிஷ்டிரன் கிட்ட தஞ்சத்தை தேடி போன போது துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் பயங்கரமான போர் மூண்டது. யுதிஷ்டிரன் அவனோட தேரை அழிச்சாரு, வில்லை 2ஆக முறிச்சாரு, தம்மோட சக்தி ஆயுதத்தால துரியோதனனோட உடம்பெங்கும் புண்ணாக்குனாரு. அப்ப துரியோதனன் தன்னோட கதாயுதத்தை எடுக்கிறாரு. துரியோதனன் கதாயுதத்தை எடுத்துட்டா பலராமரையே மிஞ்சி விடுவான் என்பது பலராமருடைய கூற்று. துரியோதனன் தன்னோட கதாயுதத்தால யுதிஷ்டிரனை திணறடிச்சாரு. யுதிஷ்டிரனை காக்க அர்ஜுனன், பீமன், நகுலன் மூவரும் வராங்க. அதே போல துரியோதனன் பக்கம் கர்ணன், சல்லியன் மற்றும் சகுனி மூவரும் வராங்க. பிறகு துரியோதனனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் நடக்குது. ஆதவன் மேற்கு நோக்கிய தன்னோட பயணத்தை முடித்து கொண்டிருந்த வேளையில அன்றைய போர் முடிவடைந்தது. அனைவரும் பாசறைக்கு திரும்புறாங்க. இதுதான் 16ஆம் நாள் போரில் நடந்த நிகழ்வுகள். இதோட கண்டினியூவேஷனான நாளைக்கு 16ஆம் நாள் இரவுல துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த உரையாடலை பற்றியும் 17ஆம் நாள் கர்ணன் புரிந்த மா வீரத்தை பற்றியும் நாளைக்கான பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.